ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் 10 days. அதாவது இது ஒரு இன்டர்மீடியட் லெவல். நீங்கள் 10 நாளில் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்க இங்கிலீஷ் நாலேஜ் வரைக்கும் பேச கற்றுக்கலாம். இந்த ஸ்லைட்லையும் உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டென்ஸ் வந்து இருக்கும். தமிழ் வழியில் ஆங்கிலத்தில் நீங்கள் கற்றுக்கிற போகிறீங்க. அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராக்டிக்கல் சென்டென்சஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பண்ணுறீங்கன்னா, உனக்காக நான் அங்கே இருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க யோசிச்சுக்கோங்க. கரெக்டாக சொல்லியிருக்கீங்களான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது ஐ வில் பி தேர் ஃபார் யூ. உனக்காக நான் அங்கே இருப்பேன். ஐ வில் பி தேர் ஃபார் யூ. நமக்கு தெரியும் ஐனா நான், பின்றது இரு, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். வில் பின்னா இருப்பேன் ஃபியூச்சர் டென்ஸில். தேர் அங்கே, ஃபார் யூன்னா உனக்காக. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ அங்கு எப்படி இருக்கிறாய். நீ அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய். இப்படி கேட்கறதுக்கு எப்படி கேட்போம்? ஹவ் யூ டூயிங் தேர். நீ அங்கு எப்படி இருக்கிறாய். ஹவுனா எப்படி, நீனா யூ சொல்லுவோம், இருக்கிறாய்க்கு டூயிங், அங்குன்றது தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் திரும்பி வருவார். அவர் வந்து திரும்பி வருவார் எப்படி சொல்லுவீங்க? ஹி வில் பி பேக். அதாவது அவர்னா ஹி, வில் கம்னா வருவார் ஃபியூச்சர் டென்ஸ்ல, பேக்னா திரும்ப. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நமது பயணம் வந்து எளிதாக இருக்காது. நம்ம பயணம் வந்து எளிதாக இருக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அவர் ஜேர்னி, பயணம்ன்றப்ப அவர் ஜேர்னி வில் நாட் பி ஈஸி. அதாவது நமதுன்னா அவர், பயணம்ன்றப்ப ஜேர்னி, இருக்காதுன்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? வில் நாட் பி. இருனா பி வரும், வில் நாட் பி இருக்காது, எளிதாக, ஈஸி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து அந்த வாகனத்தை ஓட்ட முடியும், அந்த மாதிரி சொல்றது. என்னால் வாகனத்தை ஓட்ட முடியும், அதுக்கு என்ன எப்படி சொல்லுவீங்க? ஐ கேன் டிரைவ் த வெஹிக்கிள், டிரைவ் த கார் அப்படி சொல்லுவோம். ஐனா என்னால், முடியும்க்கு கேன் சொல்லுவோம், டிரைவ்னா ஓட்டுதல், ஓட்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ நலமாக ஆகிவிடுவாய். அது எப்படி சொல்லுவீங்க? யூ ஆர் கோயிங் டு பி ஃபைன். நீ நலமாகி விடுவாய், அதுக்கு யூ ஆர் கோயிங் டு பி ஃபைன் சொல்லுவோம். நீனா யூ, ஆர் கோயிங்னா ஆகி விடுவாய்ன்ற மீனிங்கில் இந்த இடத்துல வருது. போய் விடுவாய் அந்த மாதிரி தான் இங்கே ஆகி விடுவாய்ன்னு வருது. டு பி ஃபைன்னா நலமாக. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு தவறான முடிவை எடுக்கிறாய். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யூ ஆர் டேக்கிங் ஆர் மேக்கிங் த ராங் டெசிஷன். யூ ஆர் டேக்கிங்னு சொல்லலாம், இந்த இடத்துல மேக்கிங்னு இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக மேக்கிங் யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. அது நீனா யூ, ஆர் மேக்கிங்னா ஒரு எடுக்கிறான்னு அர்த்தம், தவறான முடிவை எடுக்கிறாய். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆர்வம் இல்லை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ஆர்வம் இல்லைன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு நான் ஐ, ஆம்ன்றது இங்கே வெர்பு, இல்லைன்றதுக்கு நாட் சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம், ஆர்வமுக்கு இன்ட்ரெஸ்ட்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சகோதரி உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்பினாள். என்னுடைய சகோதரி வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்பினாள் எப்படி சொல்லுவேன்? ஏன்? மை சிஸ்டர் வாண்டட் டு சே தேங்க் யூ. என் சகோதரினா மை சிஸ்டர், வாண்டட்னா இந்த இடத்துல விரும்புதல், ஆசைப்படுதல் அந்த மாதிரி இது. டு சே சொல்லன்றதுக்கு டு சே தேங்க் நன்றி, யூ உங்களுக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ அங்கு என்ன செய்கிறாய்? நீ அங்கு என்ன செய்கிறாய்ன்னு எப்படி கேட்பீங்க? வாட் ஆர் யூ டூயிங் தேர்? நீ அங்கு என்ன செய்கிறாய்? நீங்கள் தமிழ் வாக்கியத்தை பார்த்ததும் இங்கிலீஷ் வாக்கியம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் வாக்கியத்தை கரெக்டாக இங்கிலீஷில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். வாட்னா என்ன? யூ நீ, ஆர் டூயிங்னா செய்கிறாய், தேர் அங்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கிறது. அதாவது இவ்வளவுன்றது இந்த இடத்துல நிறையன்ற அர்த்தத்தில் எப்படி சொல்லுவீங்க? யூ ஹேவ் so much knowledge. You have so much knowledge. உங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது. இவ்வளவுன்றது இடத்துல நிறையன்னு வருது. யூ உங்களுக்கு இருக்கிறதுனா ஹேவ், so muchனா இவ்வளவு, நிறைய, நாலேஜ்னா அறிவு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, அவனை வந்து பார்க்க நான் உன்னை அழைத்து செல்கிறேன். அவரை பார்க்கறதுக்கு நான் உன்னை அழைத்து போறேன். அப்படி சொல்றது எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் டேக் யூ டு see him. ஐ வில் டேக் யூ டு see him. அவனை பார்க்க நான் உன்னை அழைத்து செல்வேன். மீனிங்களா? நான்னா ஐ, வில் டேக்னா அழைத்து செல்வேன், யூனா உன்னைக்கு யூ, டு see பார்க்க அர்த்தம், ஹிம்னா அவனைக்கு ஹிம். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் அவளுடைய சகோதரன். அதை எப்படி சொல்லிங்க? நான் அவளுடைய சகோதரன். ஐ ஆம் ஹர் பிரதர். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். அது நான்னா ஐ, ஆம்ன்றது வந்து சகோதரராக இருக்கிறேன்றதுக்கு, ஹெர்னா அவளுடைய, பிரதர்னா சகோதரன். இங்கே வெர்பா ஆம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவள் வந்து அழகாக இருக்கிறாள் இல்லையா, அல்லவா இல்லையான்றது எப்படி கேட்பீங்க? இஸ்ன்ட் சி பியூட்டிஃபுல். அவள் அழகாக இருக்கிறாள் அல்லையா? இஸ்ன்ட் சி பியூட்டிஃபுல். இஸ்ன்ட்னா இஸ்ன்றது இருக்கிறதுக்கு அர்த்தம், நாட்டுனது இல்லையா அல்லவான்றதுக்கு. சீனா அவள், பியூட்டிஃபுல் அழகாக, பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீ வந்து ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும். நீ வந்து ஒரு வேளை ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும் எப்படி சொல்லுவீங்க? ஒரு வேளை அந்த மாதிரி தோராயமாக உறுதி இல்லாமல் சொல்றது பெர்ஹாப்ஸ் யூ சுட் ரெஸ்ட். ஒரு வேளைக்கு பெர்ஹாப்ஸ். யூ நீ வந்து யூ, சுட்ன்றது வந்து அந்த இருக்கும், வேண்டி இருக்கும்ன்றதுக்கு, ரெஸ்ட்னா ஓய்வெடுக்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் காத்துட்ருக்கு.